நுழைந்திருக்கிற வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவர்களாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டு கடவுளுடைய மேலான இரக்கம், நிறைவான ஆசை, அவருடைய நிறைவின் வழிநடத்தல் எப்போதும் உங்கள் மீது நிறைவாய் தங்கியிருக்க ஆண்டவரே அருள் புரிய வேண்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நான் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, புதிய ஆண்டிலே நாம் எல்லாருமே ஒரு பெரிய தேடலோடு வருகிறோம். இந்த ஆண்டு எனக்கு என்ன வாக்குத்தத்தம் இருக்க போகிறது? ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுடைய சமூகத்தில் வருகின்ற போது அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த ஆண்டும் வாக்குத்தத்தத்தை தெரிவு செய்திருக்கிறோம். எரேமியா புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் திருவாக்கியம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல்களின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. நம்மை குறித்து இந்த ஆண்டு பல்வேறு போராட்டங்களுக்கு நடுவில் ஆண்டவர் என்ன வார்த்தை எடுப்பது என்று பல நாட்கள் தேடி 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 இந்த இடத்திற்கு வந்து நிற்க கடவுள் அவர் பாராட்டினர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் பாடலின் சத்தமும் புறப்படும். அடுத்தது சொல்லுகிற செய்தி இருக்கிறது. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவது இல்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் இந்த ஆண்டு தொடக்கத்தில் நான் வந்து முன்னதாக நிற்கின்ற போது நான் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருந்த போது எனக்குள் தோன்றப்பட்ட ஒரு அழகிய உணர்வு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான நேரம், இவர்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன். உண்மையிலுமே அந்த வார்த்தை எனக்கு அவ்வளவு தைரியத்தை தந்தது. அதனால்தான் அந்த வார்த்தை சொன்னேன், என்னை மகிமைப்படுத்த எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதனால ஆசீர்வாதத்தின் ஜெபத்தை இந்த ஆண்டு செய்வதற்கான உதவி செய்கிறார். எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும் உயர்வு, எல்லாவற்றிலும் பெருக்கம், எல்லைகளை விரிவாக்குகின்ற ஆசீர்வாதத்தை கடவுள் இந்த ஆண்டு வாக்கு செய்திருக்கிறார். ஆகவேதான் இந்த வசனம் வருகிறது, ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல்களின் சத்தம். சில குழந்தைகளை பார்த்தோம்னா எப்பப்பாரு அவனுக்கு எப்படிதான் இருக்கும், அவனால் நின்று பேசவே முடியாது. என்ன ஜெசி, நின்று பேசவே முடியாது. எப்போ எப்படிதான் இருப்பாங்க? ஆமா, நெளிச்சுட்டே தான் சுத்திட்டு. ஏன்னா உள்ளத்தின் மகிழ்ச்சி அவருடைய ஆடல் பாடலோடு வைத்திருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற ஒன்று, உங்கள் வாயிலிருந்து ஸ்தோத்திரம் பெருக போகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவரே சொல்லுகிற ஒன்று, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவது இல்லை. அவர்களை இப்ப எல்லாத்தையும் நம்முடையதாக்கிக்கோமா? அப்படியே திருப்பி வாசிக்க போறோம். எங்களிலிருந்து அப்படி இருந்தாலும் படிக்கலாம். எங்களில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். எங்களை வர்த்திக்க பண்ணுவார். நாங்கள் குறுகி போவதில்லை. எங்களை மகிமைப்படுத்துவார். நாங்கள் ரெண்டும் வந்து நாங்கள் எங்களை திருப்பி வாசிக்கும் போது புதிய புதிய பார்வைகள் கிடைக்கிறது இல்லையா? நம்முடைய சமூகத்துல உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஊழியக்காரன் நீங்க இருக்கிற போது அந்த சமூகத்தினுடைய வாழ்த்துக்கள் மனம் நிறைந்து உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை செழுமைப்படுத்துவதில்லை, அவர் குறைப்படுத்துவதில்லை. உங்களில் இருந்து ஆடல் பாடமும் ஸ்தோத்திரத்தையும் புறப்பட பண்ணுவார். நான் இவ்வளவு உற்சாகமா சொல்றேன், புறப்பட பண்ணுவார். ஆமா, இந்த வார்த்தை இந்த ஆண்டு முழுவதும். சில சமயங்களில் வாக்குத்தத்தம் என்பதை நாம் எப்படி நினைச்சுக்கிறோம்னா 2024க்கான வாக்குத்தத்தம் நினைச்சுக்கிறோம். இல்ல, 2024 வாக்குத்தத்தம்
2024 வாக்குத்தத்தமா 2024 வாக்குத்தத்தமா 24 வாக்குத்தத்தம். ஆகவே ஆண்டவர் சொல்ல ஆண்டவரே இந்த 2024 முதல் நாளில முதல் மணி வேளையில நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்றிலிருந்து இதை எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உரிமையாக்கிக் கொள்ள போகிறோம். என் அன்புக்குரிய திருச்சபையே, இதை எரேமியா தீர்க்க 627 அவர் இந்த உரையை கொண்டு வருவதற்காக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு பொது ஊழி காலம் என்று சொல்வார். கிமு என்பதை இப்போது மாற்றி பொது ஊழி காலம், காமன் பிஃபோர் காமன் ஏரா. அந்த பிசிஏ பிஃபோர் காமன் ஏராவில் 627 628 அங்கே ஒரு அரசன் வருகிறார். எந்த அரசன் வருகிறார் என்றால் யோசியா என்கின்ற அரசன். அந்த யோசியா என்கின்ற அரசன் பாபிலோனிய எகிப்தியர்களால் அவர் சிறைப்பட்டு போகிறார். அப்படி சிறைப்பட்டு போகின்ற போது அப்போதுதான் இங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்கள் அவர்களை சிறந்தவர்கள் எல்லாம் வேறு நாடுகளுக்கு கடத்தப்படுகிறார்கள். அப்படி கடத்தப்பட்டவர்கள் தான் தானியேல், அசரியா, மிசாவேல் என்று சொல்லுகிறவர்கள். இன்னும் நெஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள் எல்லாம் நம் நன்றாக அறிந்திருக்கக்கூடியவர். இப்படி நாடு கடத்தப்படுகிறார். மிகச்சிறந்தவர்கள் எல்லாம் அரசன் தன்னுடைய நாட்டின் நலத்திற்கென்று தன்னுடைய ஆளுகைக்கென்று எடுத்து பயன்படுத்துவதற்காக இந்த மக்களை சிதறடிக்கிறார். இப்படி சிதறடிக்கப்பட்ட மக்கள், அதில் 2 பேர் முக்கியமானவர்கள். தீர்க்கதரிசியிலே 2 பேரும் இந்த சிறையிருப்பின் காலங்களில் இருந்தவர்கள். அதில் ஒருவர் எரேமியா, இன்னொருவர் எசேக்கியா. இவர்கள் 2 பேருமே சமகாலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள். சமகாலத்தில் அதனால்தான் இந்த எரேமியாவுக்கு இன்னொரு அழகான பெயர் உண்டு. அந்த எரேமியா எந்த தீர்க்கதரிசி தெரியுமா? புலம்பலின் தீர்க்கதரிசி. ஆமா, எப்போதும் இப்படி இருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டே இருப்பார். அவருக்கு பல்வேறு போராட்டங்கள் உண்டு. என்ன போராட்டங்கள் உண்டு? கள்ள ஊழியக்காரர்கள், கள்ள தீர்க்கங்கள் உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கள்ள தீர்க்கங்களை எதிர்க்க வேண்டிய பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. ஏன் கள்ளத்தனமான தீர்க்கங்கள் வருகிறது என்று சொன்னால், ஆளுகிறவர்களுக்கு ஏற்புடையதை போல தீர்க்க தரிசனங்கள் உரைத்தாக வேண்டும். அரசன் போருக்கு போலாமா என்று அவன் ஒரு முடிவு எடுக்கின்ற தீர்க்க இறை வாக்கினர்கள் என்பவர்களை கடவுளை வார்த்தை சொல்கிறார். ஆனால் ஆட்களுக்கு ஏற்றபடி தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த எரேமியா கடவுளுக்கு மாத்திரம் பயந்திருந்து யாருக்கும் பயப்படாமல் இருந்து ஊழியத்தை நிறைவேற்றினார். அதனால் சிறையில் அடைக்கப்பட்டு போனார். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தீர்க்கதரிசி இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்ல வருகிறார். எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார் என்றால், இந்த பகுதி யாக்கோபுக்கு நேராக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. 10ஆம் வசனத்தை முதல் பகுதியை வாசிக்கிறோம். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே என்று சொல்லி யாக்கோபுக்கான தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். யாக்கோபு என்பது இது 2 நாளாக புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 நாளாக புத்தகம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிற போது, சாலமோனுக்கு பிறகு இந்த நாடு 2ஆக பிளவுபட்டு போனது. 2ஆக பிளவுபட்டு போயிருந்த சமயத்தில் இந்த மைக்கோரம் வச்சுட்டு போனாங்க. இந்த நாடு 2ஆக பிளவுபட்டு போகிறது. வடநாடு, தென்னாடு என்று பிரிக்கப்படுகிறது. இஸ்ரேல், யூதா என்று பிரிக்கப்பட்டு போகிறது. இப்படி பிரிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அவர்கள் தெற்கில் இருக்கிறவர்கள் வடக்கு வருவது, வடக்கு இருப்பவர் தெற்கு வருவதா என்கின்ற பெரிய சிக்கல் நடந்து கொண்டிருக்கும் போது 2ஆக பிரிக்கப்பட்ட சூழ்நிலையில், ஆனால் 2 பேரும் ஒன்றாக இருந்தார்கள் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 16ஆம் திருவாக்கியம். இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் இஸ்ரேலின் ஜனங்கள் யூதாவில் இருக்கக்கூடிய எருசலேமை நோக்கி அவர்கள் வந்தார். ஆகவே இங்கு சொல்லப்படுகிறது 12 கோத்திரங்களும் ஒன்றாக.
அல்லது ஒருவேளை இப்படி கூட புரிந்து கொள்ளலாம், இந்த சிறை திருநெல்வேலி பகுதியில் கடுமையான மழை பொழிவு, 95 சென்டிமீட்டர் மழை. அரசு தம்முடைய ஆய்வுகளிலே கருவிகளை கொண்டு அறிந்த போது அது 10 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை தான் மழை பெய்யும் என்று சொன்னார். 100 மில்லிமீட்டர் 200 மில்லிமீட்டருக்குள்ளதான் மழை இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் பெய்த மழையின் அளவு எவ்வளவு? 10 மடங்கு அதிகம். 90 சென்டிமீட்டர்ல இருந்து 100 சென்டிமீட்டர் இடையில 95 சென்டிமீட்டர் அளவுக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மிகுந்த ஞானத்தோடு இருப்பதாக பல்வேறு காரியங்களை செய்து வந்தார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா, வீடு கட்டி முன்னாடி பின்னாடி, முன்னாடியும் வலது இடது புறத்திலும் என்ன பண்ணிடுவாங்க, பூசிடுவாங்க. பின்னாடி இருக்க செவத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பூச மாட்டாங்க. அந்த பக்கம் மட்டும் தேவையில்லை. நிறைய வீடுகள் இடிந்து போனதற்கு அது மிக முக்கியமான காரணம். சென்னை போன்ற பெருநகரங்களில் எல்லாம் அதனுடைய தரைத்தளம் என்பது வாகனங்களை நிறுத்துவதற்கான இடமாக இருக்கும். முதல் தளத்தில் தான் குடும்பங்கள் அல்லது குடிகள் இருப்பார்கள். ஆனால் திருநெல்வேலி போன்ற பகுதிகள் எல்லாம் மழையை எதிர்பார்ப்பதே பெரிய ஒன்று. ஆனால் மேக வெடிப்பு என்று சொல்லுகிற கிளவுட் பஸ்டரின் வழியாக கிட்டத்தட்ட 950 மில்லிமீட்டர் மழை. எங்கும் தத்தளிப்பின் சத்தம். சென்னையிலும் தத்தளிப்பு. அதற்கு பல்வேறு ஆயத்தங்கள் செய்திருந்த போதும் சொல்லுகிறார்கள், என்ன ஆயத்தம் வேண்டுமானால் இருக்கட்டும், பெய்த மழையின் அளவுக்கு தண்ணீர் கண்டிப்பாக நிற்கும். வெறும் இயற்கையின் சீற்றம் மாத்திரமல்ல, அரசியல் சூழல்களும் தத்தளிப்பை காட்டிக் கொண்டே இருக்கிறது. நிர்மூலமான ஒரு பெண்மணி பேசுகிறார். எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். பாடுகளிலே சிக்கி சிதறண்டு போய் காணப்படுகிற மக்கள் மீது எந்த விதத்திலும் பொறுப்பு இல்லாத ஒரு பொண்ணாக, ஒரு பெண்ணாக மிகப்பெரிய பதவியில் அமர்ந்து கொண்டு பேசுகிறார். தத்தளிப்பின் உற்சாகம். கடந்த காலங்களில் பிள்ளைகளுடைய கல்வியிலே தத்தளித்தோம், வேலை வாய்ப்புகளில் தத்தளித்தோம். எந்த அரசு நிறுவனங்கள், எந்த அரசு அலுவலகத்துக்கு சென்ற போதிலும் இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு அது நம்பிக்கையற்ற சூழலை தந்து கொண்டிருக்கக்கூடிய தத்தளிப்பு. பல நிலைகளிலே தத்தளிப்பின் சத்தம். அடுத்ததாக சொல்லப்படுகிறது, திகில் உண்டு, சமாதானம் இல்லை. 2023ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட நிறைய விதங்களிலே திகில்களை நாம் பார்த்திருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த கிளவுட் பஸ்டர் என்று சொல்கிற மழைக்குள் ஒரு அனுபவம் எனக்கு உண்டு. 2009ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நீலகிரியில் பயங்கரமான மழை. 9ஆம் ஆண்டு மன்னிக்கிறேன், 9ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கடுமையான மழை. அன்று எங்களுடைய ஆலயத்தில் முதலாக கட்டப்பட்ட அந்த ஆலயத்துல நன்றி படைப்பு விழாவை வைத்திருந்தோம். இந்த நன்றி படைப்பு விழாவுக்கு அங்க பல்வேறு ஆயத்தங்களை செய்தோம். அது மொத்தமே நம்மளுடைய சர்ச்சை எவ்வளவுதான் இருக்கும். நம்ம இந்த ஆலயத்தினுடைய ஒரு பகுதி தான். இந்த பகுதியில் ஆண்கள் வந்திருக்கா, அது பெண்கள் வந்திருக்கிற இந்த பகுதி தான் நம்முடைய ஆலயமே. அந்த பகுதி கிட்டத்தட்ட கோத்தகிரியிலிருந்து உதகை வரை 60 கிலோமீட்டர் தொலைவில் ஒரே ஒரு முதல் ஆலயம் வந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் வேற எந்த சென்ஸுமே இல்லை. நான் சொல்றது இப்படி அடுத்த வழியில, இப்படி கோத்தகிரி வழியா ஒரு கட்டப்பட்ட வழியில அந்த உள் வழியாக போகுது. அதுல முதல் ஆலயம் வந்த ஆலயம். அந்த முதல் ஆலயத்துல நன்றி படைப்பு விழா நடத்துகிறோம். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க எப்போல்லாம் சர்ச்சில் நீங்க இது பண்றீங்களோ, பண்டிகை போடுறீங்களோ, அன்னைக்கு நான் ஊருக்கு நல்லா மழை வரும். முதல்ல நன்றி படைப்பு விழா நடத்தணும். வானம் கொட்டி தீர்த்தது. அன்னைக்கு அந்த விழாவுக்கு வர்றாங்களா, வெளியிலிருந்து தான். இந்த மிஷன் ஃபீல்டுக்கு எப்போது ஃபங்க்ஷன் நடந்தாலும் வெளியிலிருந்து தான் வருவாங்க. அருட்பணி கலக்கங்களிலே இயக்கங்களில் நடத்துகிற எல்லா பண்டிகையும் வெளியிலிருந்து மக்கள் வந்து கொண்டாடி அங்க இருக்கிற மக்களுக்கு கொடுத்துவிட்டு கடந்து செல்வார்கள். ஆனா வர்ற வழியெல்லாம் மரம் விழுந்தது, சாலையில மண் செலி எல்லாம் நிகழ்ந்தது. 2-3 அங்கி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சரி, இங்கிருந்து அங்க போற வரைக்கும் ஒரு அங்கிலும் விளையாட்டு ஜீப் எடுத்துட்டு வந்தாங்க. ஜீப்ல தான் கூட்டிட்டு போவாங்க.
இங்கிருந்து இந்த வாசல் அளவுக்கு தூரம் ஜீப்பு ஓடணும். ஓடுவதற்குள் நடந்திருக்குது. அங்கிருந்து ஓடி அந்த ஆலயத்துக்கு போனா சரி அங்க போய் அதை மாத்திக்கலாம்னு நினைச்சிட்டு மாத்திட்டு அந்த ஆலயத்துக்குள் போய் வேற வரைக்கும் மாட்டிவிட்டேன். மாத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் என்னோட ஜீப் வந்துச்சு. அதுதான் பிரியாணி வந்து சேர்ந்துச்சு. பிரியாணி போய் எடுக்கணும்னு மறுபடியும் அங்கேயோடு உள்ள போனா அதுவும் நனைந்தது. இப்படி 3 அங்கிகளை என்று பயன்படுத்த வேண்டியிருந்தது. அன்பானவர்களே, இதுல மிக மிக முக்கியமான ஒன்று, அன்று பெய்த மழை கட்டுமையான மேக வெடிப்பது. அதில் நேரடியாக பங்கெடுத்தாங்க. எல்லாம் பண்டிகைலாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாயந்தரம் சொல்றாங்க, ஐயா அந்த பள்ளத்தில் இருந்த மெத்த வீடு காணுங்க ஐயா, ஆற்றோரமாக கட்டியிருந்த வீடு காணும். போய் பார்த்தா வயல்வெளிகளே இல்லை. அடிச்ச மலையில் எல்லாத்தையும் என்ன பண்ணி மண்ணை போட்டு நிறைய இருந்தது. கண்கூடாக பார்த்தது. அந்த மலைக்கு நடுவில் இருந்த அனுபவம் உண்டு. தத்தளிப்பின் சத்தம் இன்றும் நம்மை சுற்றிலும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. தத்தளிப்புக்கு நடுவில் நம்பிக்கையின் செய்தியை விதைப்பதற்கு இந்த எரேமியா கொண்டு வருகிறார். தத்தளிப்பின் சத்தம் கேட்கிறது, எங்கும் திகில். 4 நாட்கள் கரெக்டே இல்லை. எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி என்ன தொடர்பு பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஒரே ஒரு சின்ன தைரியமா வண்டி எடுத்துட்டு 3 நாள் கழிச்சு கோத்தகிரி போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மொபைல் போனை கொடுத்துருச்சு. என்ன பண்ணோம், இதுல வாகனத்துல சார்ஜ் போட்டுக்கலாம். அப்பெல்லாம் இந்த பட்டன் மொபைல் போன் அதுல போட்டு முதல் போன் வீட்டுக்கு போன் பண்ணி, அம்மா நல்லா இருக்கா பயந்துக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியாது. அவன் கூட நிறைய பேரை விசாரித்திருப்போம். நம்முடைய நண்பர்கள், உறவு மக்கள், சென்னையில இன்னும் தூத்துக்குடி, அந்த புதுக்கோட்டை தென்காசி பகுதியில் இருக்கிறவர்களுக்கு விசாரித்திருப்போம், நண்பர்களை விசாரித்திருப்போம். என் அன்பானவர்களே, திகில் உண்டு, சமாதானம் இல்லாமல் இருந்தது. அடுத்து சொல்லுகிறார் இன்னொரு வசனம், 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனாய் பிறந்தவன், ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ? அவன் பிரசவிக்கிற ஸ்திரீயை போல ஆண்கள் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேலே கை வைத்து ஐயோ, எப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லையா? ஆண்கள் எப்படி இருந்தாங்களா? பிரசவ வேதனையை அடைந்தார்கள். அது நடக்குமோ? இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் காணப்படுகின்ற அந்த வேளையில் தான் இந்த எரேமியாவுடைய தீர்க்க தரிசனம் வருகிறது. 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிற வேளையில் அவர் சொல்லுகிறது, அசீரியர்கள், எகிப்தியர்கள் உங்கள் மீது சிறையிருப்பை கொண்டு வந்தார்கள், உங்களை சின்னாபின்னப்படுத்தி இருந்தார்கள், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கடத்தி இருந்தார்கள், எருசலேம் ஆலயம் எரிக்கப்பட்டு போயிருக்கிறது, அதன் அலங்கம் எல்லாம் இடிக்கப்பட்டு போயிருக்கிறது. இந்த நிலையில் அவர் சொல்லுகிற தீர்க்கதரிசனத்தின் மையப்பகுதி வருகிறது. 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்நாளில் நான் அவன் கழுத்தில், அவன் நுகத்தை உங்கள் கழுத்தின் மேல் இராதபடிக்கு அதை உடைத்து போட போகிறேன். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்கிறோம். இத்தனை நாட்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தீர்களோ? இத்தனை நாட்கள் திகிலில் இருந்தீர்களோ? இத்தனை நாட்கள் சமாதானம் இல்லாமல் இருந்தீர்களோ? ஆண்டவர் தருகின்ற நற்செய்தியின் செய்தி உங்களுக்கு வருகிறது, வாக்குத்தத்தத்தின் செய்தி வருகிறது, இறைவாக்காக வருகிறது. அந்த வாக்கு சொல்லுகிறது, அவன் உங்கள் மேல் வைத்த நுகத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? அதை உடைக்கப் போகிறேன். நுகத்தை உடைக்கப் போகிறேன். அவன் என்பது எகிப்து அரசனை இது குறிக்கிறது, மன்னிக்கவும் பாபிலோனிய மன்னனை இது குறிக்கிறது. அசீரியர்களுடைய அந்த நுகத்தை ஆண்டவர் முறிப்பதாக அந்த வாக்குறுதி தருகிறார். தொடர்ந்து வாசிக்கிறோம். நுகத்தை முறிப்பேன், உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்க அவன் என்பது யாரை குறிக்கும்? முதல் பகுதி சொல்லப்படுது, அந்நாளில் அவன் நுகத்தடியே, அவன் நுகத்தை உன் கழுத்தில் இருந்து என்ன பண்ணுவேன்? உடைத்து போடுவேன். இங்க மறுபடியும் சொல்கிறார், அவன் அவனை அடிமை கொள்வது. இது யாரை குறிக்கின்றது? இது பாபிலோனியரை குறிக்கிறதா அல்லது யாக்கோபை குறிக்கிற செய்தியா?
யாக்கோபுக்கான செய்தியா அல்லது இந்த அவன் என்பது யாரை குறிக்கிறது? யாக்கோபு இஸ்ரேல் யூதா ரெண்டும் சேர்ந்ததுதான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த இஸ்ரேல் யாக்கோபுக்கு சொல்லப்படுகிறதா அல்லது பாபிலோனு சொல்லப்படுது? நல்ல வாசி பாருங்க. அந்நாளில் நான் அவன் முகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இல்லையா? அவன் என்பது யாரை குறிக்குது? யார் முகத்தை வைத்தானோ அவனை பற்றிய குறிப்பு அங்கே வருகிறது. மறுபடியும் வருகிறது அங்கே அடுத்த அந்த பகுதி வருகிறது. அந்நியர் இனி அவனை, அப்படி என்றால் பாபிலோனை காப்பாற்றப் போகிறாரா? இந்த பகுதியில சின்ன கிராமர் மிஸ்டேக் இல்லையா? அவர்களை அடிமையாக்குவதில்லை. இங்கிலீஷ்ல அடங்கு இருக்காங்க. இங்கிலீஷ்ல கொஞ்சம் வாசி பாருங்க, வாசிங்க. In that day declares the Lord Almighty, I will break the yoke of their necks and will tear off their bonds. No longer will foreigners enslave them. Them, not him. ஆனா இங்க மொழிபெயர்க்கும் போது எப்படி மொழிபெயர்த்தாங்க? ஹிம்மன் மொழிபெயர்த்தாங்க. அதான் பிரச்சனை. ஹிம்மன் வந்தா ஒருமையை குறிக்கும், தம்மன் வந்தா பன்மையை குறிக்கிறது. அவனே அல்ல, அவர்களை அடிமைப்படுத்துவதில்லை. இந்த அவன் இந்த பாபிலோன் மன்னன் அவனுடைய நுகத்தை இந்த இஸ்ரேல் மக்கள் மீது வைத்திருந்தானே, அந்த நுகம் உடைக்கப்படும். இனிமேல் அந்நியர்கள் யாரும் என்ன பண்ண போவதில்லை, இந்த இஸ்ரேலை ஆளுகை செய்ய போவதில்லை. ஒரு பெரிய வாக்குறுதியை ஆண்டவர் தருகிறார். 2024 தருகிறார். ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2024 தான் தருகிற வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவம்? அந்த நுகம் இப்போது உடைக்கப்படும். எந்த நுகம்? ஆதிக்கமாக நாங்கள் போடுகிறதால் சட்டம் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட பாபிலோன் இந்த ஆண்டு வீழ்ந்து போகும். புரிஞ்சுட்டீங்களா? சொல்லுங்க. ஆமா, 2024 நுகத்தை ஆண்டவர் முறிக்கிற ஆண்டு. எங்கும் நற்செய்தி ஆண்டவர் கொண்டு செல்கின்ற ஆண்டு. மிஷனரிகள் இந்தியா முழுவதும் பரவ போகிற ஆண்டு. இந்தியாவை ஆண்டவருக்கென்று உருவாக்குகிறார். அதாவது பாபிலோனின் நுகத்தை, ஆட்சியாளரின் நுகத்தை ஆண்டவர் உடைத்து போடுகிறார். எவ்வளவு பெரிய செய்தி அந்த செய்தி. தத்தளிப்பு இருக்கிறதோ சோர்ந்து போக வேண்டாம். கல்வியில தத்தளிப்பா சோர்வு வேண்டாம். வேலையில தத்தளிப்பா சோர்வு வேண்டாம். வரியில தத்தளிப்பா சோர்வு வேண்டாம். தண்ணீர்ல தத்தளிப்பா சோர்வு வேண்டாம். ஏனெனில் பாபிலோனின் நுகத்தை ஆண்டவர் முறித்து போடுகிறார். அந்நியர்கள் இனி அவர்களை அடிமையாக்குவது இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்பிக்கையின் செய்தி வருகிறது. எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவைகளிலிருந்து இனிமேல் ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலும் பெருகும். இல்ல, இந்த நேரத்துல பெருமாள் மட்டும் இருந்தாலும் சொல்லிப்பார், அப்பா வீட்டில் எப்போதும் இங்குதானே. கணக்கு பாடுமா? அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும். அன்பானவர்களே, நுகத்தை உடைக்கிற ஆண்டவர், அவர் நுகத்தை உடைத்து ஒரு பெரிய வாக்குறுதியை தருகிறார். இனி அவர்கள் அந்நியருக்கு அடிமையாக இருக்க போவது இல்லை. அன்பானவர்களே, இந்த தத்தளிப்பு எப்படி உருவாகிறது என்கின்ற போது நாம் சொன்னோம், மேக வெடிப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்சமா இருக்கும், படப்பட 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 எல்லா இடத்துலையும் அளவில்லாமல் கொட்டி தீர்த்துடும். மணிப்பூரில் அப்படித்தான் அழிவை கொண்டு வந்தது. சண்டிகளிலும் அப்படித்தான் அழிவுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி இருக்கிறது, தத்தளிப்பை பாத்திரத்தை உன்னை விட்டு அகற்றவே. இந்த ஆண்டு தத்தளிப்பு இல்லாத ஆண்டு. அதனாலதான் ஆண்டவர் இந்த ஆண்டுடைய தொடக்கத்துல ஆசீர்வதிப்பதற்கென்று உணர்த்தினார். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதங்களிலும் வழிநடத்தப்படுவேன்.
2019 முடிகிற போது எனக்கு இன்னமும் அந்த உணர்வு இருக்கிறது. ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் இங்க வந்து நின்று கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் முழங்கால் போட்டு மன்றாடுபடி பலிபீடத்தின் முன்பு மாற்றினார். அந்த ஆண்டு எத்தனை பாடுகளை சந்தித்தோம். அந்த முடிந்து அதன் பிறகு வாக்குத்தத்த வசனத்தை செய்கிற போது அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கு, இன்னும் 1 ஆண்டு இருக்கட்டும் என்று. நான் புரிந்து கொண்டது வேறொன்று. ஆனால் தொடர்ந்து இன்னொரு ஆண்டும் கொரோனாவினாலே மீண்டும் தடைகளை சந்தித்தோம். கடவுளுடைய வார்த்தை அது நின்று பேசும் ஊழியக்காரன் கூட வேறொன்றாய் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் கடவுளுடைய வார்த்தை ஒருபோதும் வீணாய் திரும்பி வரவே வராது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொல்லி இருக்கிற ஒன்று, ஆண்டவருக்கு முன்பாக அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலும் பெருகும். ஏனெனில் 18ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அந்த வாசஸ்தலங்களுக்கு அவர் மனதுருகி சொல்லுகின்ற வார்த்தை உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரா? இரக்கம் செய்ய போகிறார். அன்பானவர்களே, மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. கடவுள் யாருக்கு இரக்கம் செய்கிறார்? யாருக்கு இரக்கம் செய்கிறார்? கடவுளத்தில் திரும்பு என்பதை அவர் எதிர்நோக்கிக் கொண்டே இருக்கிறார். அதனால்தான் சொல்கிறது, அவர் திருப்புகிறார் இல்லையா? நம்முடைய வாக்குத்தத்தத்தை எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்களோ அவர் ஒருபோதும் அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்வதில்லை, முறித்து போடுவதே இல்லை. ஆகவேதான் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்கிறார், அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன், நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்பு போல நிலைநிறுத்தப்படும். தத்தளிப்பில் சிதைந்து போனவைகளை மீண்டும் உருவாக்குவேன் என்று ஆண்டவர் தருகிறார். எந்த இடம் சிதைந்து போயிருந்தாலும் சரி ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் சொல்லப்படுகிறது, அவைகள் இந்த ஸ்தோத்திரமும் ஆனப்பான சத்தமும் புறப்படும். 20ஆம் வசனம், அவர்கள் பிள்ளைகள் முன்பு போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திட்டப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். ஏனெனில் அவனுடைய சித்தம் சொல்கிறது, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நீங்கள் நான் கடவுளாக இருக்க போகிறேன். இந்த நீங்கள் என் ஜனம் என்பதை ஆதியாகமத்தின் தொடக்கத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை இருக்கக்கூடிய செய்தி அது. நீங்கள் என் ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற உரிமை பேற்றை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதனால்தான் இந்த உரிமையுடைய மக்கள் எப்படி இருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்துல நாம் அழகிய ஒரு சூழலை நாம் அங்கு பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறார். அப்படி எருசலேமுக்கு போகின்ற போது அவர் நேர் வழியாக போகாமல் சுற்று வழியாக போகிறார். சமரியா கலிலேயா வழியாக போகிறார். அந்த ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அந்த பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டார். மன்னிக்கவும், இந்த சுற்று வழியாக போகாமல் மிக பக்கமாக இருக்கின்ற சமரியா கலிலேயா வழியாக போகிறார். ரொம்ப ஷார்ட்கட் தான், ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, சமரியா வழியா போக மாட்டாங்க. ஒரு முறை இந்த பாலம் வேலை நடந்து கொண்டிருந்த போது நான் பயணத்திற்காக விமான பயணம் முடித்து வந்திருந்தேன். அப்படி இந்த சமீபத்துல தான் விமானத்துல எங்கேயோ போயிட்டு வந்துட்டு ஏர்போர்ட் வந்து நான் வீட்டுக்கு வருகிறேன். அப்படி வீட்டுக்கு வருகிற போது பயங்கர நெருக்கடி, அந்த பாலக்கட்டை தொடங்கி இருக்கிற சமயத்துல. அப்ப ஏர்போர்ட்ல இருந்து வந்தபோது அந்த கார் டிரைவர் சொன்னேன், இப்படி ஷார்ட்கட்ல போனீங்கன்னா அந்த டிரைவர்ஸ் காலின் ஒரு ஏரியா இருக்குது, அதுக்குள்ள பூந்து வந்துடலாம் அப்படின்ட்டு. சார் இதுக்குள்ள போயிடலாமா சார்? மறுபடியும் கேட்கிறாரு. போயிங்க, விடுங்க, கூட்டம் இருக்காது, சீக்கிரம் போயிடலாம். மறுபடியும் கேட்கிறாரு, உறுதிப்படுத்துறாராம், இந்த வழியா தான் போகணுமா சார்? அப்புறம் வரும்போது சொல்றாரு, இங்கெல்லாம் வந்து அவங்க குடியிருப்பாங்க. யாரு குடியிருப்பாங்க? அந்த இது பள்ளத்தோரமா ஒடுக்கப்பட்டவங்களா தூரத்தில் அவங்கெல்லாம் இருப்பாங்க சார். ஆனா அந்த வழியா நாங்கள் என்ன பண்ண மாட்டோம். ஏன் சார் இப்படி கேட்டீங்க? பிரைவேட்டுக்காக இல்லை, ஏர்போர்ட்ல இருந்து வரீங்க, இந்த வழியாம போறீங்க. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஏறிட்டுன்னு சொன்னேன். இங்கதான் என் வீடு இருந்துச்சு, இங்கதான் என் வீடு இருந்துச்சு, கொஞ்சம் குடும்பம் பெருசாச்சு, நல்லா சம்பாதிக்கனால வெளியில வாடகைக்கு வந்திருக்கிறப்பா அப்படின்னு சொன்னான். அவன் முகம் போன பார்க்க பாரு.
ஏன் இந்த இடத்துல இருந்தா விமானத்துல போகக்கூடாதோ? இந்த இடத்துல இருந்தா நாங்களாம் கார்ல ஏறக்கூடாதோ? இந்த இடத்துல இருந்தா கார் எங்களுக்கெல்லாம் இந்த வழியா வராதோ? வர செய்வார் நம்முடைய ஆண்டவர் இல்ல? ஆமா. முக்கியமான ஒன்று நம்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வழிகளிலே ஆர்வத்தோடு போனார். அது ரொம்ப குயிக்கா போயிட முடியும். இந்த சமாரியா வழியா போனார். ஆனா அந்த வழியா நாங்க என்ன பண்ண மாட்டோம். ஏன்னா சமாரியர்களோடு நாங்கள் சம்பந்தம், அவர்கள் எங்களுக்கு சமமானவர்கள் இல்லை. அதுக்காக என்ன பண்ணுவோம், அப்படியே சுத்திட்டு போவாங்களாம். சுத்து வழியைத்தான் எருசலேமுக்கு போகிற போது யூதர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ சமாரியா கலிலேயாவுக்கு இடையே அவர் பயணமாகி போனார். அப்படி பயணமாகி போகிற போது தூரத்தில் இருந்து 10 பேர் கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், ஐயரே ஐயரே எங்களுக்கு இறக்கம். எங்க அவர்களும் எப்படிப்பட்டவர்கள்? கிட்ட கிட்ட வர முடியாதவர்கள். ஏனெனில் அந்த 10 பேரும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். 10 பேரும் தனித்தனியா வந்தாங்களா? நீங்கெல்லாம் யூத தொழுநோயாளர்கள், நாங்கெல்லாம் சமாரிய தொழுநோயாளர்கள், அப்படியே வந்தார்கள். அவர்களெல்லாம் ஒன்றாகத்தான் வந்தார்கள். பிரச்சனை இருக்கிற போதுதான் எல்லாரும் ஒன்றுபடுகிறார் இல்ல? பிரச்சனை இல்லைன்னா நம்மளை ஒன்றுபடுத்துவே. நண்பர்களே, தொழுநோய் அவ்வளவு பெரிய பாதிப்பு. தொழுநோய் பாதிக்கப்பட்டு விட்டால் எவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் எந்த பொருளை தொடுகிறாரோ அது தீட்டு, எந்த நபரை தொடுகிறாரோ அது அவர்கள் தீட்டானவர்கள், எந்த விலங்கை தொடுகிறாரோ அந்த விலங்கு தீட்டு. அந்த தீட்டு அப்போது பரவுகின்ற ஒன்றாக இருந்தது. தீட்டு மாத்திரமல்ல, தொழுநோயும் பரவுகிற ஒன்றாக இருந்தது இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவர்களுக்கு லேவியராகவும் சரி என்னாகவும் சரி அந்த சட்டங்கள் எல்லாம் சொன்னது. யாருக்கு இந்த நோய் வருகிறதோ அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா, அவர்கள் அந்த சமூகத்திலிருந்து விலக்கப்பட்டு விட வேண்டும். அவர்கள் அந்த சமூகத்திலிருந்து விலக்கப்பட்ட பிறகு அவர்கள் தான் சொல்லணும், நாங்க தீட்டானவங்க, எங்கள்கிட்ட நீங்க கிட்ட வராதீங்க, யாரும் எங்க கிட்ட வந்துடாதீங்க என்று சொல்லி அவர்கள் சத்தப்பட வேண்டும். அவர்களுக்கும் இந்த மற்ற பொதுமக்களுக்கு இடையே குறைந்தபட்சம் 200 அடி வித்தியாசம் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த தொழுநோயால் பாதிக்கப்படுகிறவர்களை குறித்த அந்த பார்வை ரொம்ப ஆழமானது, உணர்வுபூர்வமானது. தன்னுடைய பிள்ளைகள் இப்படி பாதிக்கப்பட்டு விட்டால் பெற்றோர் கடைசி வரை பார்ப்பார்கள். பெற்றோர் இப்படி ஆகிவிட்டால் முதல்ல ரொம்ப அக்கறையா கொண்டு போய் ஊருக்கு வெளியே வச்சிருவாங்க. அப்புறம் புது பானையில போகும். ஏன்னா மறுபடியும் அந்த பானையை எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. அதை அங்கேயே உடைத்து விடுவாங்க. துணிமணிகள் போகும். கொஞ்ச நாள் ஒழுங்கா போகும். அப்புறம் சொல்லுவாங்க, அப்பா நான் தினமும் என்னால் வர முடியல, வேற எனக்கு பாதிக்கு 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு நான் என்ன பண்றேன், கொண்டாந்து கொடுத்துறேன். அப்புறம் சொல்லுவாங்க, 2 நாள் கழிச்சு நான் வர முடியல, அந்த நோயாளர் இருக்கிறாரே அவங்க பையன் வருவார், அவர்கிட்ட நாங்கள் என்ன பண்ணிடுறோம், கொடுத்து அனுப்பிச்சிடறோம். 2 நாள், 1 வாரம், 1 மாதம். அப்புறம் ஐயோ எங்க அப்பாவை கொண்டு அங்க விட்டதை நான் என்ன ஆயிடுச்சேன், மறந்தே போச்சு. இந்த தொழுநோயின் பாதிப்பு மிக மோசமான பாதிப்பு. உடல் உறுப்புகளின் உடல் எல்லாம் சிதைத்து கொண்டே வரும், சீல் பிடித்து நாற்றம் அடிக்கும். ஆகவே அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா, ஒவ்வொரு நாளும் சிதைத்து போனதை அந்த துணிகளை எல்லாம் மாற்றி மருந்துகள் இட்டுக் கொண்டே வர வேண்டும். ஆனால் கைவிடப்பட்ட பெற்றோரின் நிலைமை எப்படி இருக்கு? அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளை குறித்து பெற்றோர் படுகிற பாடுகள், பெற்றோருடைய அக்கறை, பெற்றோரை குறித்த பிள்ளைகளுடைய அக்கறை எப்படி இருக்கிறது? சரி, செய்திக்கு நேராக வருவோம். இந்த நிலையில் தான் இப்போது இந்த 10 பேரும் கூப்பிடுகிறார்கள், ஐயரே ஐயரே எங்களுக்கு இறங்கும். அப்புறம் என்ன சொல்றாங்க, 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், என்று ஏசாயரே எங்களுக்கு இறங்கும் என்றார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அன்பானவர்களே, 10 பேரும் கூப்பிடுகிறார்கள், ஐயரே ஐயரே எங்களுக்கு இறங்கும். என்று ஏசாயா 53 17 சொல்லுகிறார், அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். 10 பேரும் கூப்பிடுகிறார்கள், ஐயரே ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்றார்கள்.
தொழுநோயால் சுத்தமானவர்களை மீண்டும் ஊருக்குள் சேர்க்க வேண்டும் என்றால் அவர்கள் மீது ஜலம் தெளிக்கணும். என்ன பண்ணணும்? தண்ணீரை தெளித்து அவர் சுத்தமானவர்கள் என்று ஆசாரியர்கள் அறிவிக்கணும். ஆசாரியர்கள் அதுக்கு எங்க வரணும்? ஊருக்கு வெளியே வரணும். நம்ம போவோமா? ஆனால் இங்கே ஆண்டவரே ஆசாரிய அதிகாரத்தை கையில் எடுக்கிறார். அவன் என்னடா சொல்றது? நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஊருக்குள். இரண்டு நிலைகள் இங்கே நாம் புரிந்து கொள்ளணும். ஒன்று, குணமடைந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்ல வேண்டிய செய்தி இந்த செய்தி, அல்லது இவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஊருக்குள் போக முற்படுகிற போது இவர்கள் சுகமடைந்திருக்க வேண்டும். இவர்கள் முன்பே சுகமடைந்திருந்தாலோ அல்லது ஆண்டுடைய வார்த்தை கேட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்ற போது சுகத்தை பெற்றார்களோ, ஆனால் அவர்கள் திரும்பி சென்று ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த நிலையில் தான் இந்த பகுதி இப்படி வருகிறது. வாசிப்போம் 15ஆம் வசனம். அந்தபடி அவர்கள் போகையிலே சுத்தமானார்கள். வாசிக்குமா? அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கிய சுகமடைந்ததை கண்டு திரும்பி வந்து எப்படி எப்படி ஸ்தோத்திரத்தோடும் ஆடல் பாடலோடும் வந்திருக்க இல்லையா? எப்படி இருந்திருக்கும்? தொழுநோய் வந்தாலே முடிந்தது என்று சொல்லுகிற அந்த நிலையில் இந்த மனிதன் சுகமடைந்திருக்கிறான். சுகமடைந்ததை உணர்ந்தவன் இப்போது என்ன செய்கிறாரா? 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது. லூக்கா 17:15 சொல்கிறது, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து ஸ்தோத்திரத்தோடே கடவுளை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருடைய பாதத்தை மறுபடியும் எங்க வருது? பாதத்தருகே இல்லையா? பாதத்தருகே முகக்குப்புற விழுந்து ஆண்டவருக்கு நன்றிகளை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார் இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அவர் யாரா? சமாரியர். அப்படின்னா குறிப்பு என்ன அர்த்தம்? சமாரியர் அல்லாதவர்களும் அதான குறிப்பு. சமாரியன் திரும்பி வந்தான் என்றால் என்ன பொறுப்பு? சமாரியர்கள், ஏனெனில் சமாரியர் அல்லாதவர்கள் ஆலயத்தை நோக்கி அவர்களுக்கு அந்த ஆலயத்தில் இடம் வந்திருக்கும். அவர்கள் தங்கள் சடங்கை செய்ய போய்விட்டார்கள். ஆனால் உண்மையான சடங்கை ஆண்டவரை ஆராதிப்பது. சடங்குனா ஏதோ கெட்ட வந்த மாதிரியே பார்க்கக்கூடாது இல்லையா? சடங்கு இன்னொரு பெருமைக்குரிய காலம் காலமாக நாங்கள் ஆண்டவருக்கென்று இப்படி செய்து வருகிறோம். இப்படி சொல்லுவதற்கு எனக்கு ஒரு பக்கம் பயம்தான் இருக்குது. ஏன்னா இப்படியே சொல்லுவாங்களே, இங்கே இந்த மனிதன் ஆண்டவருக்கு முன்பாக வருகிறார். அப்போது ஆண்டவர் கேட்கிறார், சுத்தமானவர்கள் 10 பேர் இல்லையோ, மற்ற 9 பேர்? அடுத்த வார்த்தையும் இருக்கிறது, கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே இருக்கிறார், இதில் மற்றவர்கள். என் அன்புக்குரிய திருச்சபையே, இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி வைக்கிறேன் என்று வாக்குறுதி தருகிறார். எரேமியா 17வது அதிகாரம், எரேமியா 30வது அதிகாரம் 19ஆம் வசனத்தின் இந்த வாக்கு தத்துவம் நம்மை உரிமையாக்கிக் கொள்கிற போது நன்மைகளை பெற்றுக் கொள்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றியுடையவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். நன்மைகளை பெற்றுக் கொள்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றியுடையவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடலின் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிரமப்படுவது இல்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன் என்று வியத்திய பிறகு ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் அல்ல, ஆண்டவருடனே வந்து நின்று மகிமைப்பட ஆண்டவர் அழைக்கிறார். நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியை பேசிய புத்தகம் 3வது அதிகாரத்தில் இப்படி இந்த பகுதி சொல்லுகிறது. அந்த பகுதியோடு நான் செய்தியை நிறைவு செய்கிறேன். வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 20ஆம் திருவாக்கியம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர் இருக்கிறார். நம்ம என்ன நினைச்சுக்கோம்? நம்ம ஜபம் அவ்வளவு தூரம் நம்ம வல்லமை நினைச்சுக்கோம். இல்லை,
நம்பிக்கையிலே ஆண்டுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிற செய்தி இருக்கிறது. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே செயல்படுகிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் எல்லா காலங்களிலும் மகிமை நமக்கு உண்டாவாக. உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறபடிதான் நமக்கு கிடைக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைத்துக் கொள்வதற்கும் அதிகமாக ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டு செய்வோம் என்கின்ற வாக்குறுதியை தருகிறார். ஆண்டு சமூகத்தில் நம்மை தாழ்த்தும். ஆண்டவரே, இந்த ஆண்டு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை நாங்கள் உரிமையாக்கிக் கொள்ள போகிறோம். எல்லாம் அந்த பகுதியை திருப்பிப்போம். எரேமியா 30வது அதிகாரத்தை 19 வருஷத்தை மறுபடியும் திருப்பி அதை நாம் உரிமையாக்கிக் கொள்ள போகிறோம். கொஞ்சம் கண்களை திறந்து எரேமியா 30வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். எங்களில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடலின் பாடலின் சத்தமும் புறப்படும். எங்களை வர்த்திக்க பண்ணுவேன், நாங்கள் குறுகி போவதில்லை. எங்களை மகிமைப்படுத்துவார், நாங்கள் சிறுமைப்படுவதில்லை. இன்னும் ஒரு முறை வாசித்து உரிமையாக்கிக் கொள்வோம். எங்களில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். எங்களை வர்த்திக்க பண்ணுவார், நாங்கள் குறுகி போவதில்லை. எங்களை மகிமைப்படுத்துவார், நாங்கள் சிறுமைப்படுவதில்லை. நேசிக்க அன்பின் கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2024 புதிய ஆண்டின் முதல் மாதத்தின் முதல் நாளில் முதல் மணி வேளையில் உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆசீர்வாதமாக இருந்ததே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் சொந்த வார்த்தைகள் அப்படியே எங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க எங்களை ஆற்றல் படுத்தோம். கடவுளே, உங்களுடைய வார்த்தைகள் எங்களை இன்னமும் உமக்கேற்றதாக நடத்தட்டோம். ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு ஆடல் பாடலோடு எப்போதும் மகிழ்ந்திருக்க செய்ய சுவாமி. எங்களை வர்த்திக்க பண்ணும். ஆண்டவரே, நாங்கள் குறுகி போகாதபடி எங்களை மகிமைப்படுத்துவீராக. என் பிள்ளைகள் சிறுமைப்படாதபடிக்கு எப்பக்கமும் வாழ்ந்து செல்கின்றோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டுடைய சமூகம் இறங்கட்டும். எப்போது இந்த சத்தத்தை கேட்கிற போதும் ஆண்டவர் எங்களை சிறுமைப்படுத்தாமல் மகிமைப்படுத்துகிறார் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்க செய்ய சுவாமி. கடவுளே, கடையாளங்களிலே ஓரங்களிலே என்னமும் சுவாமி ஒதுக்குப்புறங்களில் இருந்து எங்களுடைய வாழ்க்கை மையத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மகிமையை எங்களை விட்டு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நாங்கள் திரும்பி வந்து ஆண்டவர்களுக்கு நன்மை செய்தார் என்று ஆண்டவருக்கு துதிகளை தோத்திரங்களை ஏறெடுக்கிறவர்களாக விளங்க எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றப்பட்டது.